இதில் கோவச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்கள் கோவச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்கள் தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. எதாக இருந்தாலும் பழிய மேலே போடுபடும். எங்கள் ஊரில் எங்கள் அத்தை பொண்ணெல்லாம் வாக்கப்பட்டு வரும். இந்த எங்கள் அண்ணங்க நீர் கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தால் என்ன தச்சு அப்படின்னு, ஐயோ எங்க கிரியா குழந்தை பெத்தவனும் போயிட்டா வளர்த்தவனும் போயிட்டா, இந்த உங்கள் அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்துவிட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாற்றி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியால் தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. நான் அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி இல்லாமல் எம்மிட முடியும். ஒரு கேள்விதான், நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல்ல, கூட்டல் என்ன நெரிசல்ல, நெரிசல் என்ன சாவில்லை. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்டில் இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிற்கணும். அப்போ முத நாளே போய் தங்கணும். இப்போ அடுத்த நாள் பாதிக்கு மேலே நேரம் ஆயிருது. அப்போ 2 நாள் என் நேரத்தை எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளாக வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனால் 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாப்ல. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டு பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா? ஒரு உண்மையை அறிவிக்கையே விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க சேம் சார், நிறுவீங்க. இப்போ இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண் விற்கிறாங்கல்ல, மண் சவுடு மண்ணில் அதில் முறையீடு ஆற்ற விடுவான். என் தம்பிட்டு வந்து சின்னவன்ட்ட போய், அண்ணே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, முன்னெல்லாம் ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்போ 2000 கட்டுக்கு அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது அப்படின்னு. அண்ணன்ட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே பார்த்து நான் வந்து மௌன விரதம்டான்னு இருக்கேன். நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீ காட்டு பள்ளியில நீ கட்டு பார்ப்போம், நீ தண்ணீரை வித்துறா பார்ப்போம், நீ ஜல்ஜனாது கிழிஜனாது கொண்டாந்து வித்துரு பார்ப்போம். சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊற்றி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான், அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதா, அவன் கொடுக்கறதான் தண்ணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.